சிவா திருச்சிற்றம்பலம். அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகம் ஞாலத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தனநிலையை வல்லோர்க்கு என்றும் பெரும் துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. நெஞ்சுருக்கி ஆண்ட மாணிக்க வாசக நிலை போற்றி. எல்லாம் வல்ல அருள் தரும் சிவகாமி அம்பாள் உடனுரை ஞான வடிவமாகிய தில்லை கூத்தப்பெருமான் கருணையே வடிவான அருள் திருவடி கமலங்களை அடியேன் மனம் மெய் மொழி கருவி கரணங்களால் பணிந்து வணங்கி அடியேனை ஈர்த்து ஆட்கொண்ட திருக்கொடி மாடச் செங்குன்றோர் அருள்மிகு பாகம்பிரியால் உடனுரை மாதொருபாகனார் செங்கமலத் திருவடிகளை போற்றி. நமது சிவனடியே சிந்திப்போம் திருவாசக அருளுரை தொடரில் இன்று 122வது தொடராக மாணிக்கவாசக பெருந்தகை தில்லையில் அருளிச் செய்த திரு பூவள்ளி பதியம் விரிவுரை செய்ய எம்பெருமானின் திருவருள் கூடியுள்ள சுபவேளையில் இன்று பூவள்ளி கொய்யாமோ திருவாசக விரிவுரை தொடர்கிறது. சிவா திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தான் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறுதரு கோட்டம் பிறையிதழித்தால் சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருக்கோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என செய்யும் தேவே. அரசனே அன்பர்க்கு அடியனேன் உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைபுறா மண்ணும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. திருச்சிற்றம்பலம். அடியார் வெண்மக்களின் திருவடி கமலங்களை பணிந்து வணங்கி சிவனேய செல்வர்களின் திருவடிகளை பணிந்து வணங்கி
அடியேனுக்கு எட்டிய சிற்றறிவால் எம்பெருமானுடைய திருவருளால் திருப்பூவள்ளி கொய்யாமோ. திருப்பூவள்ளி திருவாசகத்தில் 13வது பதிகமாக எம்பெருமான் அருளியுள்ளார். இப்பதிகம் மாணிக்கவாசகப் பெருந்தகை தில்லையில் அருளிச் செய்தது ஆகும். இங்கு திருப்பூவள்ளி என்ற தலைப்பில் வள்ளி என்பது கொடி என்று பொருள்பட அமைந்துள்ளது. பெண்கள் பூக்களை கொடியினின்று கொய்யும் செயல் திருப்பூவள்ளி எனப்பட்டது. ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் திருப்பூவள்ளி கொய்யாமோ என அமையுமாறு இப்பாடல் அமைந்துள்ளது. அதாவது பூக்கள் 4 வகை பூக்களில் பெரும்பான்மை பற்றி கொடிப்பூவே கூறப்படுகிறது. அதாவது கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீலப்பூ, நீர்ப்பூ என்பதாகும். இங்கு திருப்பூவள்ளி கொய்யாமோ பதிகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது 63 நாயனார் பெருமக்களில் திருமுருக நாயனார் பற்றி சிந்திக்க வேண்டும். திருமுருக நாயனார் சைவ சமயத்தின் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் சோழ நாட்டில் உள்ள திருப்புகலூரில் அந்தண மரபில் தோன்றியவர். இறைவனையும் சிவனடியார்களையும் சிறுவயது முதலே மிகவும் போற்றி அன்பு செலுத்தி வாழ்ந்தவர். தினந்தோறும் மலர்ந்தும் மலராத மொட்டுக்களை சேகரித்து சிவபெருமானுக்கு மலர் அர்ச்சனை செய்யும் தொண்டினை சிறப்பாக செய்து சிவனடியில் சேரும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர் என்பதை நாம் இங்கு நினைவு கூறலாம். அடுத்து நாம் திருப்பூவள்ளி கொய்யாமோ பாடலில் முதல் பாடலை சிந்திப்போமாக. இது நாலடி தரவு கொச்சக கலிப்பா முறையில் அமைந்துள்ளது. பாடல்: இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ, புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ என்பது பாடல். பாடலின் பதப்பொருள்: அணையார் புனல் என்றால் அணை பொருந்திய நீர் சூழ்ந்த என்று பொருளாகும். நீர் நிரம்பியுள்ள அணை என்பது பொருள். தில்லையில் உள்ள அம்பலத்தே ஆடுகின்ற என்றால் சிற்றம்பலத்தில் பொதுநடம் புரிகின்ற என்று பொருளாகும். புனையாளன் என்பதற்கு பிறவி கடலுக்கு தெப்பமாய் உள்ளவன். அதாவது நாம் இப்பிறவியில் பிறந்து இந்த பிறவி கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் நாம் இந்த பிறவி கடலில் இருந்து நீந்தி கரை சேர தெப்பமாக உதவுபவன் என்று பொருள். அதற்கு புனையாளன் என்று பொருளாகும். புனையாளன் என்பதாகும். இணையார் திருவடி என்றால் இரண்டாக பொருந்திய திருவடியை என் தலைமேல் வைத்தலும். என் தலைமேல் வைத்தவுடன் மாணிக்கவாசக பெருந்தகை அருளுகிறார், இணையார் திருவடியை, இரண்டாக பொருந்திய திருவடியை மாணிக்கவாசக பெருந்தகையின் தலைமேல் வைத்தவுடன் துணையான, அதாவது அதற்கு முன் துணையாயிருந்த சுற்றங்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், மும்மலன்கள் எல்லாவற்றையும் இங்கு கருத்தில் கொள்ளலாம். எம்பெருமானுடைய இரண்டாக பொருந்திய திருவடியை மாணிக்கவாசக பெருமானின் தலையில் எம்பெருமான் வைத்தவுடன் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன், அதாவது விட்டு நீங்கினேன்
இவை எல்லாவற்றையும் விட்டு நீங்கினேன் என்று கூறியுள்ளார். ஆதலால் சீர்பாடி துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தபின் சீர்பாடி அவனது புகழை பாடி பூவள்ளி கொய்யாமோ, எம்பெருமானுடைய புகழை பாடி மலர்களை செடியினின்றும் கொய்து திருவடி கமலங்களில் சாற்றுவோம் என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. விளக்கம்: ஞானம் கிரியை என்பன இறைவனது இரண்டு திருவடிகள். இரண்டாக பொருந்திய திருவடியை, இணையார் திருவடி என்பதற்கு இரண்டாக பொருந்திய திருவடியை என்று பொருள்பட கூறினோம். அதற்கு இந்த திருவடிகள் இரண்டும் ஞானமாகவும் கிரியையாகவும் அமைந்துள்ளது. இறைவனது இரண்டு திருவடிகள், ஞானம் ஒன்று, கிரியை ஒன்று. அவற்றை நம் தலைமேல் வைத்தவுடன் நமது ஞான கிரியைகள் இறைவனது வழியே செல்ல, நமது ஞான கிரியைகள் இறைவனது வழியே இறைவன் பின் செல்ல சுற்ற தொடர்புகள் நீங்குமாதல், நம்மை சுற்றியுள்ள மற்ற தொடர்புகள் யாவும் நீங்குமாதலின் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்றார் மாணிக்கவாசகப் பெருமான். இதனால் இறைவனது திருவடி ஞானத்தால் உலகப்பற்று அரும் என்பது இப்பாடலின் மூலம் நாம் அறிய பெறுகின்றோம். அடுத்த பாடல்: எந்தை எந்தாய் சுற்ற மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிபிரான் அந்த இடைமருதில் ஆனந்தத்தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவள்ளி கொய்யாமோ, அந்த இடைமருதில் ஆனந்தத்தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவள்ளி கொய்யாமோ. பாடலின் பதப்பொருள்: எந்தை என்றால் எம் தந்தையும் ஆகிய, எந்தா என்றால் எம் தாயும், தாயும் தந்தையும் ஆகிய, சுற்றம் என்றால் உறவினர் என்று பொருள், மற்றும் என்றால் மற்றமுள்ள, உற்றார் உறவினர் மற்றும் உள்ள, என்னுடைய பந்தமெல்லாம் எம் பாசம் அனைத்தையும் அறுத்து என்னை தொலைத்து, நான் என்னை என்பதை தொலைத்து என்னை ஆண்டு கொண்ட, என்னை ஆண்டு அருளின பாண்டிப்பிரானாகிய அந்த இடைமருதில், அந்த திருவிடை மருதூரில் உள்ள ஆனந்த தேன் இருந்த திருவிடை மருதூரில் இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த, இன்பத்தேன் பொருந்திய ஆனந்தத்தேன், சிவானந்தத்தேன் பொருந்திய அந்த பொந்தை பரவி, அந்த பொந்தினை துதித்து நாம் இறைவன் திருவடிக்கு பூவள்ளி கொய்யாமோ, நாம் பூவை கொடிய நின்று கொய்து திருவடிக்கு சாற்றுவோம் என்பதாக பொருள்பட அமைந்துள்ளது இப்பாடல். விளக்கம்: இறைவனே பாண்டி நாடே பழம்பதியாக விரும்பிக் கொண்டமையால் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் பாண்டி நாடே பழம்பதியாக கொண்டான். இறைவனுடைய பழம்பதி எதுவென்றால் பாண்டி நாடாகும். அதனால் இறைவனை பாண்டிப்பிரான் என்றார். இறைவன் பொந்து ஆனந்தம் தேன் என்று கொள்ளலாம். மருதூரை மருது என்றார். அங்கு தலவிருட்சமாய் உள்ளது மருத மரமாகும். தேன் என்பதற்கு பொந்து என்றவர் மருது என மரத்தை குறித்தது ஒரு நயமாக அருளியுள்ளார். இதனால் இறைவன் தேனாய் தித்திக்கின்றான் என்பது இங்கு நாம் விளங்கப் பெறுகிறோம். தேனாயும் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான்
என்று எம்பெருமான் மாணிக்கவாசக பெருந்தகை அருளியுள்ளார். அடுத்த பாடல் நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயில் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிறப்பறுத்தாண்டான் என் வல்வினையின் வாயில் பொடியட்டி ஓவள்ளி கொய்யாமோ நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயில் பெரிதும் தயாவுடைய எம்பெருமான் மாய பிறப்பறுத்தாண்டான் என் வல்வினையின் வாயில் பொடியட்டி ஓவள்ளி கொய்யாமோ என்பது பாடல். பாடலின் பதப்பொருள் தாயிற் பெரிதும் என்றால் தாயினும் மிகுந்த. தாயானவள் நம் உடலை பேணி வளர்க்கிறாள். ஆனால் இறைவன் நம் உயிரையும் உடலையும் பேணி வளர்க்கின்றான். ஆதலால் தாயினும் மிகுந்த தயாவுடைய தம்பெருமான் என்றால் கருணை உடைய தம்பிரான், அளப்பெரும் கருணை உடைய தம்பிரான். நாயில் கடைப்பட்ட என்பதற்கு நாயினும் கீழான மாணிக்கவாசக பெருந்தகை திருவாசகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஞாயிற்கடைப்பட்ட அடியேனை என்று உளம் உருகி கசிந்து உருகுகிறார். நாயினும் கீழான தனை நம்மையும் நாயினும் கீழான நம்மையும் எங்களையும் ஓர் பொருள்படுத்து ஒரு பொருளாக எண்ணி ஞாயிற்கடைப்பட்ட அடியேனை ஒரு பொருளாக எண்ணி என்னுடைய மாய பிறப்பு அறுத்து வஞ்சனையை செய்யும் இந்த இழிப்பிறப்பை நீக்கி ஆண்டான், என்னை ஆண்டு அருளினான். ஆதலால் என் வல்வினையின் வாயில், எனது வலிய வினைகளின் வாயிலே புழுதியை அள்ளிவிட்டு எனக்கு ஏற்பட்ட வினைகளின் வாயிலே புழுதியை அள்ளிவிட்டு நாம் இறைவனுடைய திருவடிக்கு பூவள்ளி கொய்யாமோ, பூவை கொடியினின்றும் கொய்து சாற்றி வணங்குவோம் என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. தாய் ஒரு பிறவியில் கருணை காட்டி உதவுவாள். இப்பிறவியில் நமக்கு தாயாக வாய்க்கப்பெற்ற அன்னை இப்பிறவியில் நமக்கு கருணை காட்டி உதவுபவள். ஆனால் இறைவனோ எல்லா பிறவிகளிலும் தோன்றா துணையாயிருந்து கருணை காட்டி உதவுவோன். ஆதலால் தாயினும் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் என்றார் மாணிக்கவாசக பெருந்துரை. குருவருளால் பலவினைகள் செயலற்று ஒளிந்தமை. குருவின் அருளால் நம்முடைய பல வினைகள் செயலற்று வலிமை குன்றி ஒளிந்துவிடும். அந்த ஒளிந்தமையின் வினையின் வாயில் பொடியற்றி என்று நகைச்சுவைப்பட கூறினார். இங்கு ஒருமை மனத்துடன் பூக்கொய்வதனால் வருவினையும் இன்றாம். ஒருமை மனத்துடன் எம்பெருமானுடைய திருவடியை சிந்தித்து ஒரு மனத்தோடு ஒருமித்த உணர்வோடு மலர் கொய்து திருவடியைக்கு மலர் சாற்றுவதனால் வருவினையும் நமக்கு வரும் வினையும் இல்லை என்பது இப்பாடலின் மூலம் நாம் அறிகின்றோம். இதனால் இறைவன் அருளால் வினைகள் அழியும் என்பது கூறப்பட்டது. அடுத்த பாடல் பண்பற்ற தில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் வெண்பட்ட பூத படை வீரபத்திரரால் பொன்பட்டவா பாடி போவல்லி கொய்யாமோ, பொன்பட்டவா பாடி போவல்லி கொய்யாமோ. பாடலின் பதப்பொருள் பண்பட்ட என்றால் சீர் பொருந்திய,
மிக 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 சீர் பொருந்திய தில்லை பதிக்கு அரசை, தில்லை என்னும் திருப்பதிக்கு வேந்தனாகிய என்று பொருள். தில்லை என்னும் திருப்பதிக்கு வேந்தனாகிய சிவபெருமானை பரவாது நாம் துதியாமல் என்பட்ட எண்ணம் அழிந்த தில்லை என்னும் திருப்பதிக்கு வேந்தனாகிய சிவபெருமானை துதியாமல் துதிக்கின்ற எண்ணத்தை அழிந்த தக்கனும் சூரியனும் யாகத்தின் அதிதேவதையும் சந்திரனும் அக்னி தேவனுமாகியோர் விண்பட்ட, அதாவது ஆகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பூதப்படையுடைய வீரபத்திரரால் ஊறு எய்தின விதத்தை பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ, பூவை கொடியினின்றும் கொய்து திருவடிக்கு சாற்றுவோமாக என்பதாக பாடல் அமைந்துள்ளது. அதாவது தக்கன் நடத்திய வேள்வியில் எம்பெருமானுடைய அவிர்ப்பாகத்தை தராமல் புறக்கணித்த தக்கனுடைய வேள்விக்கு சூரியன், சந்திரன், அக்கினி இவர்கள் எல்லாம் சென்று அந்த யாகத்தை முன்னின்று நடத்தினார்கள். ஆனால் எம்பெருமான் அந்த வேள்வியை அளிக்க பூதப்படையுடைய வீரபத்திரால் ஏவி அந்த யாகத்தை தகர்த்தான். இந்த பெரும் கருணையை, பெரும் புகழை பாடி நாம் பூவள்ளி கொய்வோம் என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. தலங்களுள் தலையாததாகலின் பண்பட்டதில்லை என்பதாகும். கோவில் என்றால் தில்லை. தலங்களுள் தலைமையாக உள்ளது பண்பட்ட தில்லை என்றார். சிவபெருமானினும் மேன்மையடைய கருதி அழிந்தான், ஆதலின் என்பட்ட தக்கன் என்றார். இதனால் இறைவனை அவமதித்தோர் துன்பம் அடைவர் என்பது இப்பாடலின் மூலம் நாம் அறியப்பெறுகின்றோம். அடுத்து 4வது பாடல். தேனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊனாடி நாடி வந்துள் உள்புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்றோளமிட நடம்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவள்ளி கொய்யாமோ, வானாடர் கோவுக்கே பூவள்ளி கொய்யாமோ. தேன் ஆடு என்றால் தேன் பொருந்திய என்று பொருள். கொன்றை மலரை சடைக்கு அணிந்த, சடையில் அணிந்த சிவபெருமானானவன் மானுட உடம்பை பெற்று உலகத்தாரது கண்முன்னே என்னை தேடி வந்து என் மனத்தில் புகுந்தான். நான் தேடி அலைந்து நின்று கதறவும் வாராமல் தில்லையிலே திருநடம் புரிந்து கொண்டிருக்கின்ற பின்னுலகத்தார் தலைவனுக்கு பூவள்ளி கொய்யாமோ, பூவை கொடியினின்று கொய்து திருவடிகளுக்கு சாற்றுவோம் என்பதாக இப்பொருள் அமைந்துள்ளது. விளக்கம். இறைவன் நாடியது என்றால் திருப்பெருந்துறையில் மானுட சட்டை தாங்கி வந்து மாணிக்க வாசக பெருந்தகைக்கு அருளியது. அடிகள் அவரை நாடியது. இறைவன் காட்சி கொடுத்து பிரிந்த பின்னர் ஓலமிட நடம்பயிலும் என்றமையால் தில்லைக்கு வருக என்று பணித்தபடி வந்த பின்பும் தமக்கு வெளிப்பட்டு அருள் செய்யாது இருந்தமையை குறிப்பிட்டு இங்கு அருளியுள்ளார். திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசக பெருமானுக்கு
சிவபெருமான் இந்த மண்ணுலகில் மானுட சட்டை தாங்கி குருவாக குருந்தமர நிழலில் அமர்ந்து சிவஞான போதம் என்னும் திருநூலை கையேந்தி மாணிக்கவாசக பெருமானுக்கு உபதேசம் செய்ய திருவாதவூரன் வருவான் என்று காத்திருந்து உபதேசம் செய்து அருளினான். அந்த பெரும் கருணையை மாணிக்கவாசக பெருந்தகை இங்கு கசிந்து உருகி நமக்கு அருளியுள்ளார். அதாவது கொன்றை மலரை, தேன் பொருந்திய கொன்றை மலரை சடையில் அணிந்த சிவபெருமானானவன் மானுட உணவை பெற்று உலகத்தாராது இந்த உலக மக்களின் கண் முன்னே என்னை தேடி வந்து என் மனத்தில் புகுந்தான். நான் தேடி அலைந்து நின்று ஓலமிடாமல் கதறாமல் அழாமல் அடியேனை தேடி வந்து தில்லையிலே திருநடம் புரிந்து கொண்டிருக்கின்ற விண்ணுலகத்தார் தலைவனுக்கு நாம் பூவள்ளி கொய்வோம் என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதனால் இறைவனை பிரிந்து வாழ அடியார்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது கூறப்பட்டது. இறைவனும் அடியாரை பிரிந்து வாழ மாட்டார், பிரிந்து இருக்க மாட்டார் என்பதும் நாம் அறிவோம். திருச்சிற்றம்பலம். ஐந்தாவது பாடல். எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்றறுத்தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவனுக்கே புறமூன்றெரித்தவா பூவள்ளி கொய்யாமோ. உருமூன்றுமாகி மும்மூர்த்திகளாகி உணர்வரிதாம் ஒருவனுக்கே அறிதற்கரிய பொருளாயுள்ள ஒருவனுமே எம்பெருமானை அறிதற்கரிய பொருள். அவனை அறியவும் முடியாது, அறிந்து உணரவும் முடியாது. ஆதலால் அறிதற்கு அரிய பொருள் அன்பாலும் அவனை வணங்கி மெய்யன்பால் வழங்கினால் உணரலாம். ஆதலால் அறிதற்கு அரிய பொருளாகியுள்ள ஒருவனுமே. எரிமூன்று தேவர்க்கு என்றால் முத்தீயின் வாயிலாக அவிசை ஏற்கின்ற தேவர்களுக்கு, யாகத்தில் முத்தீயின் வழியாக அவிசை ஏற்கின்ற தேவர்களுக்கு இறங்கி அருள் செய்தருளி, இறங்கி அருள் செய்து சிரம் 3 அற திரிபுரத்தவர்கள் தலை அற்று விழும்படி தன் திருப்புருவம் நெறித்து அருளி, தனது திருப்புருவத்தை வளைத்து அருளி. இங்கு இறைவன் திருப்புருவத்தை வளைத்து அருளுகின்றான். புறம் 3 எரித்த, 3 புறங்களையும் எரித்த விதத்தை பாடி பூவள்ளி கொய்யாமோ. திருப்புருவத்தை வளைத்து அருளிய பாங்கை நாம் போற்றி புகழ்ந்து பூவை அள்ளி கொடியினின்றும் கொய்து திருவடிக்கு சாற்றுவோம் என்பதாக இப்பொருள் அமைந்துள்ளது. 3 எரியாவன என்றால் காருகபத்தியம், ஆகவனீயம், தாட்சாக்கினி என்பதாகும். முத்தீயின் வழியாக அவிசை ஏற்கின்ற தேவர்களுக்கு என்பதில் 3 தீயின் வழியாக, அதாவது இந்த 3 தீ எதுவென்றால் காருகாபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்கினி என்பதாகும். அக்கினியில் பெய்யும் அவிசினை ஏற்போர் தேவர்கள். அதனால் எரிமூன்று தேவர் என்றார். முப்புறத்தவராகிய தாருகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய 3 அசுரர்களின் தலை அற்று விழும்படி செய்தான். சிரமூன்று அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி என்றார். எரித்தவா என்னுமிடத்தில் பாடு என்பது வருவதற்கு உரியதாகும். உரு 3 என்றதற்கு அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3ஐயும், இங்கு
உருமூன்றும் என்று சிவபெருமானை கூறியதற்கு எம்பெருமானுடைய 3 அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 விதங்களில் நமக்கு இறைவன் அருள்பாலிக்கிறான் என்பதை அருளியுள்ளார். இறைவனே தன்னை உணர்த்தினாலன்றி அவரை யாரும் உணர முடியாதாளின் உணர்வரிதாம் ஒருவன் அவனருளால் அவன்தாள் வணங்கி. எம்பெருமானுடைய திருவடியை பணிவதற்கே அவனுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே முடியும். அப்படி இருக்க இறைவனே தன்னை உணர்த்தினாலன்றி அவனை யாரும் உணர முடியாது. ஆதலால் உணர்வரிதாம் ஒருவன் என்றார். இதனால் இறைவனது பேரருளாற்றல் இங்கு மாணிக்கவாசக பெருமானால் நமக்கு விளங்கப் பெறுகிறது. திருச்சிற்றம்பலம். இன்றைய திருவாசக விரிவுரை எம்பெருமானுடைய திருவருளால் இனிதே நிறைவுறுகிறது. அடுத்த தொடரில் சந்திப்போம். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி, அண்ணாமலையும் உண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் சிவசிதம்பரம் பொன்னம்பலம்.